வணக்கம். இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம குரு சிவயோகி அவரோட ஒரு யூடியூப் உரையாடலை எடுத்துக்க போறோம். அதுல விநாயகர் தத்துவத்தை பத்தி அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறான ஆனா ரொம்ப ஆழமான கருத்துக்கள். அதை தான் அலச போறோம். நம்ம கிட்ட அந்த உரையாடலோட எழுத்து வடிவம் இருக்கு. இதுல ஔவையாரோட விநாயகர் அகவல் பத்தியும் விநாயகர் வழிபாட்டோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கலாம்னு அவர் பேசுறார். எங்களோட நோக்கம் என்னன்னா, அந்த பேச்சில் இருக்கிற முக்கிய கருத்துக்களையும் சிவயோகி முன்வைக்கிற சில சவால் விடுற மாதிரியான விளக்கங்களையும் உங்களுக்கு எளிமையா கொண்டு வரதுதான். சரிதானே? மரபு சார்ந்த பார்வைகளோட இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாம். ஔவையாரோட அந்த பாட்டு ரொம்ப பிரபலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு தருவேன், சங்கத்தமிழும் மூன்றும் தான். இது பொதுவா விநாயகருக்கு பிடிச்ச நைவேத்தியம் கொடுத்துட்டு பதிலுக்கு இயல் இசை நாடகத்தமிழ் கேட்கறதா தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமா, இதுதான் பரவலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விளக்கம். ரொம்ப நேரடியான புரிதல். அவருக்கு பிடிச்ச இனிப்ப கொடுத்துட்டு மொழியோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது. காலம் காலமா இதுதான். ஆனா சிவயோகி இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறார் இல்லையா? அதுவும் கொஞ்சம் ஷாக்கிங்கான உதாரணத்தோட, நான் பீஃபார்ம் இலக்கும் ஜீரகமும் கலந்து கட்லெட்டா தர்றேன், நீ எனக்கு இங்கிலீஷ் தான் அப்படின்னு கேட்டா விநாயகர் தருவாரா? இதை ஏத்துப்போமா அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்கு இப்படி ஒரு ஒப்பீடு? சும்மா ஒரு சர்ச்சையா கலப்பவா? இல்ல, அது அவரு நோக்கமா தெரியல. அவரு சொல்ற மாதிரி என்னவோ சொல்லித்தா மனப்பாடம் பண்ணனா என்ன பண்ணுவேன், நானும் உளருவேன். அதாவது காரண காரியம் புரியாம சுன்னா சொன்னதை அப்படியே திருப்பி சொல்ற அந்த சடங்கு முறையை தான் அவர் கேள்வி கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? ஆமா, ஔவையார் கேட்ட சங்கத்தமிழ் அன்னைக்கு ஒரு பெரிய தேவை. இன்னைக்கு உலக அளவுல பார்த்தா ஆங்கிலம் மாதிரி மொழிகள் தேவையா இருக்கலாம். அப்போ பிரசாதமும் தேவையும் காலத்துக்கேட்ட மாதிரி மாறுமா, இல்ல இந்த பொருட்களுக்கும் கேட்ட வரத்துக்கும் வேற ஏதாவது குறியீட்டு அர்த்தம் இருக்கா? இந்த கேள்வியை எழுப்பி நம்மளை யோசிக்க வைக்கிறார். ஆமா, இது ஒரு நல்ல பாயிண்ட். சரி, இது நம்மள உரையாடலோட மையத்துக்கு கூட்டிட்டு போகுது. சிவயோகி அடிக்கடி கடவுள் தெய்வம் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்றாரு. விநாயகர் தத்துவம்ங்கிறது கடவுள் நிலை, ஆனா நாம கும்பிடுற உருவம் தெய்வ நிலைங்கிறாரு. இது கொஞ்சம் விளக்க முடியுமா? இது சிவயோகியோட பார்வையில ரொம்ப அடிப்படை. கடவுள்ங்கிறத அவர் ஒரு மூலம், எல்லையே இல்லாத வடிவமே இல்லாத ஒரு சக்தியா பார்க்கறார். ஒரு வெற்றிடம் மாதிரி. வெற்றிடம். ஆமா, அந்த பரம்பொருளுக்கு உருவம் குணம் எதுவும் கிடையாது. ஆனா நாம மனுஷங்க அந்த சக்தியை உணரணும், அது கூட தொடர்பு படுத்திக்கணும், வழிபடணும்னு ஒரு வடிவத்தை கொடுக்கும்போது அது தெய்வமாயிடுது. அவர் வார்த்தையிலே சொன்னா, கடவுள்தான் விநாயகர், ஆனா அது இறங்குனா வடிவமாக்குனா அது பேர் என்ன? தெய்வம். ஓ, சரி சரி. அதே மாதிரி கடவுள்தான் சிவன், வடிவமாக்குனா அது தெய்வம். அந்த மூலமான கடவுள் நிலை ஒரு வடிவத்துக்குள்ள வந்ததும் தெய்வ நிலை ஆயிடுது. கடவுளுக்கு என்ன கிடையாது? வடிவம் கிடையாது அப்படிங்கறது அவர் கருத்து. ஆக நாம வணங்குற பிள்ளையார் உருவம் அந்த எல்லையில்லாத தத்துவத்தோட ஒரு வெளிப்பாடு, ஒரு தெய்வ நிலை. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது வடிவமில்லாத கடவுள் தத்துவம். இதுவே ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ இதோட சம்பந்தப்பட்டதுதான் ஔவையார் பிரசாதங்களுக்கு அவர் கொடுக்கிற விளக்கமும். ஆமா ஆமா, பால் தேன் பாகு பருப்பு இது வெறும் சாப்பாட்டு பொருள் இல்ல, 4 விதமான மனுஷங்களை குறிக்குதுங்கிறாரு. அது எப்படிங்க? ஆமாங்க, இதுதான் இந்த பேச்சுல ரொம்ப ஆச்சரியமான, யோசிக்க வைக்கிற ஒரு பகுதி. அவர் இந்த பொருட்களோட குணத்தை மனுஷங்களோட வெவ்வேறு நிலைகளோட பொறுத்துறார் பாருங்க. சொல்லுங்க. முதல்ல பால், அது அவர் கெட்டு போகக்கூடிய பொருள் அப்படிங்கிறார். கறந்த கொஞ்ச நேரத்திலேயே மாறிடும். இது உலக அனுபவம் பெருசா இல்லாத புதுசா ஆன்மீகத்துக்கு வர்றவங்க, இல்லனா சூழ்நிலையால சுலபமா பாதிக்கப்படுற ஒரு ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி மனுஷங்களை குறிக்குதுங்கிறார். தூய்மையானவங்க ஆனா நிலையற்றவங்க. சரி. அடுத்து தெளித்தேன். தேனை பத்தி என்ன சொல்றார்னா, கெடாத பொருள் தேனு, அதுக்கு மேல அது கிடையாது, அவ்வளோதான். தேன் கெட்டு போகாது, அது ஒரு முழுமையான நிலை. இது ஞானத்துல முதிர்ச்சி அடைஞ்சவங்க, தெளிவு பெற்றவங்க, இனிமே பெருசா மாறாத பக்குவப்பட்ட மனுஷங்களை குறிக்குது. ஓகே. அப்புறம் பாகு, இது மூலப்பொருள் வெல்லம். அத காய்ச்சி பதம் பண்ணி அதோட இயல்பையே மாத்தி உருவாக்குனது, வேதித்த ஒரு பொருள்ங்கிறாரு. இது வாழ்க்கையோட அனுபவத்தால சோதனையால பக்குவப்பட்ட குணத்துல மாற்றம் அடைஞ்ச மனுஷங்களை குறிக்குது. கடைசியா பருப்பு, இதோட குணம் என்ன?
மீண்டும் முளைக்கக்கூடிய பண்போடு இருக்கிற ஒரு பொருள், ஒரு விதை மாதிரி. இது திரும்ப திரும்ப பிறவி சுழற்சியில வர்றவங்க, இல்ல ஒரு தோல்விக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கிற சக்தி உள்ளவங்க, அதாவது இன்னும் முழுமை அடையாத ஆனா சாத்தியம் உள்ள மனுஷங்களை குறிக்குது. பாட்டுல இந்த 4 வகை மனுஷங்களையும், அதாவது புதுசா வர்றவங்க, பக்குவப்பட்டவங்க, அனுபவத்துல மாறினவங்க, திரும்ப ஆரம்பிக்கிறவங்க, இவங்களெல்லாம் இறைவன்கிட்ட, அதாவது விநாயக தத்துவத்துக்கு ஒப்படைச்சு அவங்க எல்லாரும் நல்லா வாழறதுக்கு தேவையான சங்கத்தமிழ், அதாவது இயல்பா வாழற கலை, வாழ்க்கைய இசையோடு அணுகிற பக்குவம், நாடகமா பார்த்து கடந்து போற தெளிவு, இந்த வாழ்க்கையில் நெறிய கொடுங்கன்னு கேட்கறதா சிவயோகி சொல்றார். இதுதானா? இந்த 4 பேர் இருக்கானுங்க, இந்த 4 பேருக்குமே என்ன கொடு சங்கத்தமிழ்னு கேட்கறதோட அர்த்தம் இதுதானா? இந்த 4 விதமான மக்களையும் அந்த இறை தத்துவத்துக்கிட்ட அர்ப்பணிச்சு அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்ட சொல்லி கேக்குறாங்க. இது ஒரு வகையில சமூகத்துக்கான ஒரு பிரார்த்தனை மாதிரி. அதனாலதான் அப்ப ஔவை பிராட்டிக்கு ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. இது வெறும் சாப்பாட்டு பொருள் பாட்டு இல்லங்கிறாரு. இது விநாயகர் வழிபாட்டியே மொத்தமா வேற மாதிரி பார்க்க வைக்குது. சரி, இந்த சிந்தனையை தொடர்ந்து சிவயோகி இன்னும் ஒரு படி மேல போறாரு. நீயும் விநாயகன் தான் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படிங்க முடியும்? நாம எப்படி விநாயகனா இருக்க முடியும்? இங்கதான் அவர் விநாயகன்கிற சொல்லோட ஆழமான அர்த்தத்தையே சொல்றார். விநாயகன்னா வினைகளுக்கு நாயகன். வினைகளுக்கு நாயகன். ஆமா, நம்ம செயல்களுக்கு நான் தான் தலைவன். நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்ம செயல்கள் தான். அந்த செயல்களை செய்யறது யாரு? நாம தான். இதத்தான் அவர் நீயும் யார்தான்? விநாயகன் தான். இந்த வினைகளுக்கெல்லாம் நாயகமா இருக்கிற உனக்குள்ள இருக்கிற ஒண்ணுக்கு பேர் என்னது அப்படின்னு கேக்குறாரு. நம்ம மனசு 2 முக்கியமான சக்தியால ஆனதுங்கிறாரு. சித்தி, அறிவு, உள்ளுணர்வு, ஞானம். அப்புறம் புத்தி, பகுத்தறிவு, புத்திசாலித்தனம். மனம் 2ஆல் ஆனது, சித்தி புத்தியால் ஆனது. இது அவர் சொல்றது. சித்தி புத்தி. ஆமா, இந்த சித்தி புத்திய வச்சுதான் நாம எல்லா வினைகளையும் செய்யறோம். இத உணர்த்துறதுக்கு தான் விநாயகர் உருவத்தோட 2 பக்கமும் சித்தி புத்தி தேவியர் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்கன்னு சிவயோகி நினைக்கிறாரு. அப்போ விநாயகர் வழிபாடுங்கிறது வெளியில இருக்கிற ஒரு சிலையை கும்பிடுறதுங்கிறத தாண்டி நமக்குள்ளேயே இருக்கிற இந்த செயல்களின் நாயகனை நம்ம சித்தி புத்தி ஆற்றலை உணர்ந்துக்கிறதுக்கான ஒரு குறியீடுன்னு அவர் சொல்றாரா? நம்ம செயலுக்கு நாமளே பொறுப்பேத்து நம்ம அறிவையும் பகுத்தறிவையும் யூஸ் பண்ணி வாழணுங்கிறது இது உணர்த்துதா? ஆமா, ரொம்ப அழுத்தமா அதேதான் சொல்றாரு. நீ எப்பேற்பட்ட ஆளே ஒத்துக்குனா நீ மனுஷன். விநாயகன் ஒத்துக்கலனா நீ ஏனே, வேலைக்காவாத பீஸ். ஒத்துக்குனா நீ யாரு? விநாயகா. நீதான ஒத்துக்குனா நீதான் அது, கிடையாது பொம்மை கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த தத்துவம் தான் நீ ஏத்துக்கிட்டா நீயே விநாயகன், இல்லனா நீ சும்மா பொம்மைய கும்பிடுற ஒரு ஆளுங்கிறாரு. பொம்மைய கும்பிடுறத விட இந்த உண்மைய உணர்றது தான் முக்கியம்னு அவர் சொல்றாரு. இது பல பாரம்பரிய நம்பிக்கைகளை நேரடியா கேள்வி கேக்குது. சிவயோகி விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம், அப்புறம் இந்த புராண கதைகள், பார்வதி அழுக்கில் இருந்து பிள்ளையார செஞ்சது, சிவன் தலைய வெட்டினது, அப்புறம் யானை தலைய வச்சது, இது எல்லாத்தையும் விமர்சிக்கிறார். இதையெல்லாம் வரும் கதையா சடங்கா பார்க்காதீங்க, அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்கங்கிறாரு. இந்த விமர்சனத்தை நாம எப்படி பார்க்கலாம்? சிவயோகியோட பார்வையில இந்த கதைகள்லாம் சும்மா நடந்த சம்பவங்கள் இல்ல, அதுக்கெல்லாம் ஆழமான குறியீடு இருக்கு. உதாரணத்துக்கு பார்வதியோட அழுக்கிலிருந்து உருவான பிள்ளைங்கிறது மனுஷனோட ஆரம்ப நிலை. அதாவது சுய அறிவு பிரக்ஞை இல்லாம அம்மா சொன்னதை மட்டும் கேக்குற தன்னோட சுயம் இல்லாத ஒரு நிலையை குறிக்குது. சிவன் இங்க உயர்ந்த பிரக்ஞை அல்லது பேரறிவு அந்த அறியாமை நிலையான தலைய வெட்டிட்டு அதுக்கு பதிலா யானை தலைய ஞானத்தோட அடையாளம், பெரிய அறிவு, பாகுபாடில்லாத பார்வை எல்லாத்தையும் ஏத்துக்கிற தன்மைய பொறுத்துறதா அவர் விளக்குறார். யானையோட குணங்களை அவர் ஞானத்தோட ஒப்பிடுறார் பாருங்க. உன்னை விட 5 வரி உள்ளதே அறிவுள்ளதுதான். ஏன் அதுக்கு ஜாதி கிடையாது, அது மதம் கிடையாது, அதுக்கு மொழி கிடையாது, ஜாலியா இருக்கும். புரியுது. ஆனா இந்த குறியீட்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்காம கதையை மட்டும் புடிச்சுக்கிட்டு பொம்மைய கும்பிட்டுனா என்ன பண்ண முடியாது, கும்பிடுறவன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னுங்கிறார். உண்மையான மாற்றம் உள்ளுக்குள்ள நடக்கணுங்கிறார். அது மாதிரிதான் களிமண் பிள்ளையார குளத்துல கரைக்கிற பழக்கத்தோட உண்மையான சூழலியல் நோக்கத்தையும், அதாவது குளத்துல படிஞ்சிருக்கிற வண்டல் மண்ணை எடுத்துட்டு அதுக்கு பதிலா களிமண்ணை சேர்க்கறது மூலயமா தண்ணியை தேக்கிறது, அதையும் அவர் ஞாபகப்படுத்துறார். ஆமா. ஆனா இன்னைக்கு
ஆளுக்கு ஒரு புடி மண்ணு போடுங்கன்னு சொன்ன அதை பிடிச்சு வச்ச புள்ளியா இப்ப டிசைன் பண்ணி எஃப்ஆர்பியில் செஞ்சு வித்துங்கிறானுங்க. அப்படின்னு அது எப்படி அதோட நோக்கத்தையே இழந்து வெறும் வியாபாரமாவும் சுற்றுச்சூழலுக்கு கேடாவும் மாறிடுச்சுன்னு வருத்தத்தோட சொல்றார். ஆமா, அவர் அத வேடிக்கையா சொன்னாலும் அதுல ஒரு வருத்தம் தெரியுது. விநாயகர் நினைச்சு அழுவாரு. டேய், நான் குளத்துல தண்ணிய காப்பாத்துற ஆள்டா, என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? இப்ப கடல்ல வர எட்டுன்னு போயிட்டு அந்த சடங்கோட ஆன்மா போயிடுச்சு, வெறும் சக்கதான் மிச்சம் இருக்குன்னு அவரு நினைக்கிறாரு. அடுத்து ரொம்ப பிரபலமான சுக்லாம்பரதரம் மந்திரம். பொதுவா இது விநாயகரோட தோற்றத்தை வெள்ளை நிறம், சந்திரன் மாதிரி நிறம், 4 கை, மலர்ந்த முகம் அப்படின்னு வர்ணிக்கிறதா நாம எடுத்துக்கிறோம். சிவயோகி இதுக்கும் வேற மாதிரி ஒரு யோக ரீதியான விளக்கம் தர்றாரு இல்லையா? முகத்தோட 4 நிலைகளோடும் பொருத்தலாம். குறிப்பா பிரசன்ன வதனம், மலர்ச்சியான முகம்ங்கிறத யோக பயிற்சியில குண்டலினி சக்தி 6 ஆதார சக்கரங்களையும் தாண்டி உச்சியில சகசிராரத்துல மலர்றத குறிக்குதுன்னு அவர் சொல்றார். ஓ 6 சக்கரங்களா? ஆமா, பிரசன்ன வதனம் 6 நித்திட்டாங்க, பிரசன்ன வதனம் 6 சக்கரம் அப்படின்னு சுருக்கமா சொல்றார். ஆனா இதோட முழு விளக்கத்தையும் பொதுவா சொல்ல முடியாது. இது தனிப்பட்ட சாதனை, குருவோட வழிகாட்டல் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றார். இந்த பாட்டுக்கும் அர்த்தம் வேற இருக்குது. தனியாதான் என்ன பார்த்து என்ன பண்ணும் வேலைங்கிறார். என்ன கூட நீங்க டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பதில விட்டு விட்டு ஓடுறாங்க அப்படின்னு தான் பேச்சை கேட்கறதுல இருக்கிற கஷ்டத்தையும் சொல்றார். குருனா யாருங்கிறதுக்கும் ஒரு கடுமையான இலக்கணம் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான ஆன்மீக புரிதல்ங்கிறது சும்மா மேலோட்டமா வராது. அதுக்கு ஆழமா சிந்திக்கணும். கேள்வி கேட்கிற தைரியம் வேணும். நமக்கு பழகி போன சௌகரியமான நம்பிக்கைகளை உடைக்கிற மனப்பான்மை வேணும். அதுக்கான முயற்சி, நேரம் இதெல்லாம் செலவு செய்யணுங்கிறார். செலவு செய்யணுமா? ஆமா, முயற்சி, நேரம் இதெல்லாம் அவர் செலவுன்னு சொல்றார். அப்புறம் உண்மையான குரு யாருங்கிறதுக்கு அவர் தர்ற விளக்கம் ரொம்ப நேரடியானது. யார் ஒருவர் தன் வாழ்க்கையை சரியாக வாழ்கிறாரோ அவரே தன்னை குரு என்று அழைக்க தகுதியானவர். சும்மா உபதேசம் பண்றவர் இல்ல, வாழ்ந்து காட்டுறவர்தான் குரு. மத்தவங்க, குறிப்பா தன்னோட வாழ்க்கையே சரியா வாழ தெரியாதவங்க தன்னை குருன்னு சொல்றது தனக்கே அசிங்கம். வாழ தெரியாதவன் என்ன பார்த்து குருன்னு சொன்னா எனக்கு அசிங்கம் அப்படின்னு அவர் சொல்றது ஒரு வகையில போலி குருமார்கள் மேல இருக்கிற விமர்சனமாவும் பார்க்கலாம். சரி, இந்த விரிவான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். சிவயோகியோட இந்த பேச்சிலிருந்து நாம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய விஷயங்களை இன்னும் தொகுத்து பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல்ல விநாயகர் தத்துவங்கிறது சும்மா உருவ வழிபாடு மட்டும் இல்ல. அது கடவுள்ங்கிற மூலமான வடிவம் இல்லாத நிலைக்கும் தெய்வம்ங்கிற நம்ம வழிபடுற வடிவ நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க நம்மள தூண்டுது. சிவயோகி பார்வையில வடிவத்தை தாண்டி தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். ரெண்டாவதா ஔவையாரோட அந்த பாட்டு, அது வெறும் சாப்பாட்டு லிஸ்ட் இல்ல. அது பால் புதுசு, தேன் முதிர்ந்தவர், பாகு மாறினவர், பருப்பு திரும்ப தொடங்குபவர்னு 4 வகை மனுஷங்களையும் அவங்களுக்கு தேவையான வாழ்வியல் நெறிகளான சங்கத்தமிழையும் இயல் இசை நாடகம்னு குறிக்கிற ஒரு ஆழமான குறியீடு பாடல் இல்லையா? ஆமா. மூணாவதா ரொம்ப முக்கியமான கருத்து, விநாயகன்கிறது நமக்கு வெளியில இருக்கிற தெய்வம் மட்டும் இல்ல, நமக்கு உள்ளேயே இருக்கிற சக்தி. நம்மளோட செயல்களுக்கு, வினைகளுக்கு நாமே தலைவன், நாயகன்கிற தத்துவம். நம்ம மனசு சித்தி, அறிவு ஞானம், புத்தி, பகுத்தறிவு இதனால ஆனதுன்னு உணர்ந்து அதை வச்சு நம்ம வாழ்க்கையை நாமளே வழி நடத்தணும். கடைசியா சிவயோகி நம்ம முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறார். நீ ஒரு விநாயகன் என்று உணரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய புள்ளி. ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில் இதுவா இருக்கலாம். உங்க செயல்களுக்கு நீங்களே முழு பொறுப்பேத்துக்கிட்டு உங்க உள்ள இருக்கிற சித்தி, புத்தி சக்திய உணர்ந்து விழிப்புணர்வோட உங்க வாழ்க்கைய வழிநடத்த ஆரம்பிக்கிறது தான் அந்த உணர்தலுக்கான முதல் படியா இருக்கும். சும்மா சடங்குகளையும் புராண கதைகளோட வெளிப்படையான அர்த்தத்திலையும் திருப்தி அடையாம அதுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற தத்துவ உண்மைகளை தேட ஆரம்பிக்கிறது. நம்பிக்கைகளோட அர்த்தத்தை பத்தி யோசிக்கவும் ஒரு வலுவான தூண்டுதலை கொடுக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவயோகியோட அந்த பீஃப் கட்லெட் இங்கிலீஷ் உதாரணம், அதை ஒரு உருவகமா பார்த்தா அது காலத்துக்கு ஏத்த மாற்றம், தேவைகளோட பரிணாமம், குறியீடுகளை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் பத்தி உங்களுக்கு என்ன மாதிரி சிந்தனைகளை தூண்டுது? இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி. அடுத்த தடவை வேறொரு தலைப்போட புது சிந்தனைகளோட சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்க தேடலை தொடருங்க.